அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடந்த 2023 பிரதான முக்கியமான குற்றவியல் சட்டங்களில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. புதிய குற்றவியல் சட்டங்கள் 2023 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த புதிய சட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள், சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ், முக்கியமான அம்சங்கள் மற்றும் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு பார்க்கலாம். இந்த குற்றவியல் சட்டங்கள்ல மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிற முடிவை மத்திய அரசு 2020 எடுத்திருக்கிறார்கள். 2020 இந்த 3 சட்டங்களிலும் பெரிய அளவில் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிற முடிவு மத்திய அரசால் எடுக்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சகம் கமிட்டி ஃபார் ரிஃபார்ம்ஸ் இன் கிரிமினல் லாஸ், கமிட்டி ஃபார் ரிஃபார்ம்ஸ் இன் கிரிமினல் லாஸ் அப்படிங்கிற குற்றவியல் சட்டங்களில் சீர்திருத்தத்தை பரிந்துரை செய்வதற்காக ஒரு கமிட்டி, ஒரு குழு அமைக்கப்பட்டது. 4/5/2020 இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது. இந்த கமிட்டியில் 5 உறுப்பினர்கள் உண்டு. ஒருவர் தலைவர், ப்ரொஃபசர் டாக்டர் ரன்பீர் சிங். இவர் தான் சேர்மன் ஆஃப் தி கமிட்டி, ரன்பீர் சிங். ப்ரொஃபசர் டாக்டர் GS பாஜ்பாய், இவர் மெம்பர் மற்றும் கன்வீனராக இருக்கிறார். இன்னும் 3 நபர்கள் இருக்கிறாங்க. ப்ரொஃபசர் டாக்டர் மிரினால் சதீஷ் அப்படிங்கிறவரு மெம்பரா இருக்கிறாங்க. இந்த தலைவர், கன்வீனர், மெம்பர், இந்த 3 பேருமே நேஷனல் லா யூனிவர்சிட்டி, டெல்லியில இருக்கக்கூடிய தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபசர்ஸா இருக்கக்கூடியவர்கள். டாக்டர் ரன்பீர் சிங், GS பாஜ்பாய், மிரினால் சதீஷ், இந்த 3 பேரும். அப்புறம் வழக்கறிஞர் சார்பாக ஒருவரை இந்த குழுவில் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு முடிவு செய்து மிஸ்டர் மகேஷ் ஜெத்மலானி அப்படிங்கிறவரை ஒரு மெம்பராக சேர்க்கப்படுகிறார். நீதித்துறையை சார்ந்த ஒரு நபர் இந்த குற்றவியல் சட்டங்களை செயல்படுத்துவதில் நீதிமன்றங்கள்ல அந்த டே டு டே அஃபேர்ஸ்ல தினசரி எந்த மாதிரியான சிக்கல்கள், பிரச்சனைகள் வருகிறது, இந்த சட்டத்தை நீதிமன்றத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தும் போது என்னென்ன பிரச்சனைகள் எதிர்கொள்ளப்படுகிறது, எந்த இடத்துல டிலே, காலதாமதமாகுது, இந்த சட்டங்கள்ல எந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தா நீதிமன்றத்துல வேகமா வழக்கு விசாரணை நடக்கும், எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்தால் புலன் விசாரணையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக ஒரு ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி, ஃபார்மர் டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் ஜட்ஜ், டெல்லியில இருக்கிறவர், ஜிபி தரேஜாங்கிறவர் 5வது உறுப்பினராக சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார். இந்த 5 பேர் கொண்ட குழுவுக்கு மேலும் 2 நபர்கள் ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார்கள். ரெக்கமெண்டேஷன்ஸ், சில பரிந்துரைகளை வழங்கிய கூடுதல் 2 நபர் யார் அப்படின்னா, சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா மிஸ்டர் துஷார் மேத்தா. அடுத்தவர் அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சூரிய பிரகாஷ் வி ராஜு. இவங்க 2 பேரும் played a role in framing the 3 laws. இந்த 3 சட்டங்கள் உருவாவதில் பெருமளவில் பங்கு வகித்திருக்கிறாங்க. அப்படி
பரிந்துரை செய்யப்பட்டதன் அடிப்படையில் 11/8/2023 இந்த பில்கள் ஹோம் மினிஸ்டரால லோக்சபால அறிமுகம் செய்யப்பட்டது. பின்னர் இந்த 3 சட்டங்களும் பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த கமிட்டி பரிசீலனை செய்து சில பரிந்துரைகளை, சில சீர்திருத்தத்தை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால அந்த பழைய 3 சட்டங்களும் அப்படியே வாபஸ் பெறப்பட்டு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி சொன்ன சீர்திருத்தங்களை செஞ்சு 21/12/2023 மீண்டும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 21/12/2023 இந்த பில்கள், இந்த 3 புதிய சட்டங்களுக்கும் நிறைவேற்றப்பட்டது. 25/12/2023 மாண்புமிகு ஜனாதிபதி திருமதி முர்மு அவர்களின் ஒப்புதலை பெற்று சட்டமாக உருவானது. இந்த 3 சட்டங்களும் எதிர்வரும் 1/7/2024 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. ஜூலை 1/2024 இருந்து செயல்பாட்டுக்கு இந்த 3 சட்டங்களும் கொண்டு வரப்படும் அப்படின்னு மத்திய அரசு அறிவிப்பு கொடுத்துள்ளது. இப்படி நிறைவேற்றப்பட்ட 3 புதிய சட்டங்கள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு? இந்தியன் பீனல் கோட் 1860 அப்படிங்கிறது பாரதிய நியாய சங்கீதா 2023 ஆக மாறியது. ஐபிசின்னு சொன்னது பிஎன்எஸ் அப்படின்னு மாறி இருக்கு. கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 என்கிற பழைய சட்டம் தற்போது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 ஆக மாறியிருக்கு. சிஆர்பிசின்னு சுருக்கமா சொல்லுவோம், அது பிஎன்எஸ்எஸ் என மாறியிருக்கு. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 என்பது பாரதிய சாட்சிய அதிநியம் 2023 ஆக மாறியிருக்கு. எவிடன்ஸ் ஆக்ட்ங்கிறது பிஎஸ்ஏ, பாரதிய சாட்சிய அதிநியமாக மாறியிருக்கு. இப்படி மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு எந்த மாதிரியான விஷயங்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது, அடிப்படையாக இருந்தது, என்னென்ன விவரங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கும்போது, செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி, பாதுகாப்பு என்பது அவசியமானதாகவும் முக்கியமானதாகவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. எதனுடைய செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி ஆஃப் கம்யூனிட்டிஸ், சமூக பாதுகாப்பு. செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், தனி நபருடைய பாதுகாப்பு. செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி ஆஃப் தி நேஷன், இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்பு. இந்த நோக்கம்தான் அடிப்படையா இருந்தது. கூடுதலாக அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்பு நிலைநிறுத்தப்பட வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் எந்த மாதிரியான சமூகத்தை எதிர்பார்த்தது, அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த மாதிரியான தனி நபர்கள் உருவாக வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கோ, எந்த மாதிரியான ஒரு தேசம், நாடு இருக்க வேண்டும் என அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை உறுதி செய்ய வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தது. தனி நபருடைய நீதி, தனி நபரின் கண்ணியம், தனி நபருக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரின்சிக் வேல்யூ, ஜஸ்டிஸ், டிக்னிட்டி, இன்ட்ரின்சிக் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், தனி நபருடைய நீதி, தனி நபரின் கண்ணியம், தனி நபரின் இயற்கையான மதிப்பு, இவற்றை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாற்றங்கள் உருவாகி இருக்கு. ஓல்டு ஐபிசியில் 511 செக்ஷன் இருந்தது, 511. நியூ பிஎன்எஸ்ல 358, 358. பாரதிய நியாய சங்கீதா 2023 இருக்கக்கூடிய மொத்த சட்டப்பிரிவுகள் 358.
பழைய சட்டங்களுடைய நோக்கம் என்னவா இருந்தது? இந்தியாவை ஆட்சி செய்யும் ஆங்கிலேய அரசு நிர்வாகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, ஆங்கிலேய அரசு தொடர வேண்டும் என்பது நோக்கமா இருந்துச்சு. ஆங்கிலேய அரசை எதிர்த்து குரல் கொடுப்பவர்கள் அடக்கப்பட வேண்டும், இந்திய விடுதலை போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கங்களை பிரதிபலிப்பதாக அந்த பழைய இந்திய தண்டனை சட்டம்ங்கிறது அமைந்தது. ஆங்கிலேய அரசு இடையூறு இல்லாமல் தொடர்ந்து நடக்கணும், இந்த அரசாங்கத்தை நடத்துவதற்கு இந்த சட்டங்கள் உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கமா இருந்தது. குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். பல்வேறு இந்திய தண்டனை சட்டத்து பிரிவுகளை பார்க்கும்போது தண்டனை வழங்கக்கூடிய பிரிவுகள் அதிகமா இருக்கும். குற்றம் செய்தவர்களை சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கிற பார்வை, குற்றம் செய்தவர்களை சீர்திருத்தம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை இந்திய தண்டனை சட்டத்தில் இருக்காது. குற்றம் செய்தவர்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும்ங்கிற பார்வை கிடையாது, வாய்ப்பும் அந்த பழைய இந்திய தண்டனை சட்டத்துல இருக்கல. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும், ஒரு குற்றத்தினால் பாதிக்கப்பட்டவருக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் இந்திய தண்டனை சட்டத்துல இருக்கல. இப்ப ஒரு குற்றத்தினால பாதிக்கப்பட்டவருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அவர் அந்த பாதிப்புக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அந்த பழைய நிலைமைக்கு அவரை ரெஸ்டோரேஷன் பண்ணணும், மீட்டு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற பார்வை பழைய இந்திய தண்டனை சட்டத்துல இருக்கல. மக்களுக்கு அரசாங்கமும் அரசு இயந்திரமும், அதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் சேவை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நோக்கமும் பார்வையும் இந்திய தண்டனை சட்டத்தில் இல்லாம இருந்தது. அதுக்கு பிறகு சமூக மாற்றம், இந்த சமூகம்ங்கிறது 100 ஆண்டுகளுக்கு கால இடைவெளியில பல்வேறு மாற்றங்களை சந்தித்திருக்கு. இந்த சமூக மாற்றத்திற்கு பிறகு பொருந்தாத சட்ட பிரிவுகள் இந்தியன் பீனல் கோடில் இருந்துச்சு. குற்றத்தை கண்டுபிடிக்கணும், நீதிமன்றத்தில் நிரூபணம் செய்யணும், இதுதான் காவல்துறையுடைய கடமையா இருக்கு. குற்றவாளிகள் கையாளும் முறையில மாற்றம் தேவைப்பட்டது, புலனாய்வு முறையில் மாற்றம் தேவைப்பட்டது, குற்றங்களை வரையறை செய்வதிலும் தண்டனை வழங்குவதிலும் மாற்றம் தேவைப்பட்டது. கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் மோர் எஃபிஷியண்டாக மாற வேண்டும். இப்பவும் திறமை உள்ளதா இருக்கு, இன்னும் அதிக திறமையுடைய அமைப்பாக கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் மாற வேண்டும் அப்படிங்கிற நோக்கமும் இந்த புதிய சட்டங்கள் வருவதற்கு காரணமா இருந்தது. குற்றவியல் நீதி அமைப்பு மேலும் திறமையானதாக, திறனுள்ளதாக மாற்ற வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அந்த வகையில இந்திய தண்டனை சட்டத்தில் இருந்த 175 பிரிவுகளில் மாற்றங்கள், திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. 175 செக்ஷன்ஸ் மாற்றத்திற்கு உள்ளாயிருக்கு, அமெண்ட்மெண்ட்ஸுக்கு உள்ளாயிருக்கு. இதெல்லாம் ஆல்ட்ரேஷன்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் இன் 175 செக்ஷன்ஸ். ரிப்பீல்டு, ரத்து செய்யப்பட்ட சட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை 22. இதுல புதிதாக ஏதாவது சட்டப்பிரிவு சேர்க்கப்பட்டிருக்கா அப்படின்னா 8 பிரிவுகள் புதிதாக பாரதிய நியாய சங்கீதால சேர்க்கப்பட்டிருக்கு. கம்யூனிட்டி சர்வீஸ், சமூக சேவை. கம்யூனிட்டி சர்வீஸ் இஸ் a new form of punishment for petty offenses. சாதாரண குற்றங்களுக்கு, சிறு சிறு குற்றங்களுக்கு சமூக சேவை அப்படிங்கிற ஒரு தண்டனை முறையை இந்த புதிய சட்டம் அறிமுகப்படுத்துது. சிறிய குற்றங்களை செய்தவர்களை சமூக சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் என்கிற புதிய வகையிலான தண்டனை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பாரதிய நியாய சங்கீதால ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு மாற்றம் HE
அவன் அவன் என்று எந்தெந்த இடங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த வார்த்தை வந்து ஷீங்கிறதையும் குறிக்கும். அவள் அவன் என்ற சொல் எங்கெங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கோ அது அவள் என்கிற அர்த்தத்தையும் உள்ளடக்கும். அதாவது ஆண்களையும் குறிக்கும், பெண்களையும் குறிக்கும். ஒரு குற்றத்தை செய்யும்போது இவர் இப்படி ஒரு குற்றத்தை செய்து விட்டார் அப்படின்னா அந்த அவர் இவர்ங்கிறது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம் அப்படின்னு இந்தியன் பீனல் கோடுல வரையறை இருந்துச்சு. ஆனா இந்த பாரதிய நியாய சங்கீதா 2023ல செக்ஷன் 2 செக்ஷன் 2 உட்பிரிவு 10 உட்பிரிவு 10 என்ன சொல்லுது அப்படின்னா ஹி என்பது அவன் என்பதும் அதன் வழி தோன்றலும் எந்த மனிதரையும் குறிக்கும், எல்லா மனிதர்களையும் குறிக்கும். ஹி என்பது ஆண், பெண் மற்றும் மூன்றாம் பாலினத்தவரையும் இது குறிக்கும். இந்த மூன்றாம் பாலினத்தவரும் அவன் என்கிற சொல்லுக்குள்ள வருவதாக இந்த பாரதிய நியாய சங்கீதால வரையறை மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. பாரதிய நியாய சட்டத்துல எங்கெல்லாம் அவன் அல்லது அவர் என இருக்கிறதோ அந்த வார்த்தை ஆண், பெண் மற்றும் மூன்றாம் பாலினத்தவரான திருநங்கையரையும் உள்ளடக்கும். திருநங்கையர்கள் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறவர் யாரு? இதுக்கு டெபினிஷன் வந்து பாரதிய நியாய சங்கீதால இல்லை. டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன் அப்படிங்கிறதுக்கு தனி சட்டம் கொண்டு வரப்பட்டது 2019ல. டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் 2019. இந்த சட்டத்துல தான் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு டெபினிஷன் சொல்லப்பட்டிருக்கு. அது இந்த சட்டத்துல செக்ஷன் 2 சப்செக்ஷன் K 2Kயில் வரையறை செய்யப்பட்டுள்ளது. அப்புறம் அடுத்தால இந்த பாரதிய நியாய சங்கீதால வந்திருக்க ஒரு வார்த்தை மெண்டல் இல்னஸ். மெண்டல் இல்னஸ் மனநல பாதிப்பு. பழைய சட்டத்துல என்ன வார்த்தை இருக்கும்? இன்சானிட்டி. இன்சானிட்டி அப்படின்னா பைத்தியம், பித்துன்னு சொல்லுவோம் தமிழ்ல. அன்சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்ட். அன்சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு இன்சானிட்டி அண்ட் அன்சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற வார்த்தைகள் இருந்தது. இந்த இரண்டு வார்த்தைகளும் இந்த சட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு இவற்றிற்கு பதிலாக மெண்டல் இல்னஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸ் சொற்றொடர் பயன்படுத்தப்படுகிறது. மெண்டல் இல்னஸ் அப்படிங்கிறதுக்கு எங்க டெபினிஷன் இருக்கு? எந்த சட்டத்துல இதுக்கு விளக்கம் வரையறை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மெண்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017. மெண்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017 செக்ஷன் 2 சப்செக்ஷன் எஸ். 2Sல வந்து மெண்டல் இல்னஸ் அப்படிங்கிறதுக்கு டெபினிஷன் சொல்லப்பட்டிருக்கு. குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வரையறை செய்யவும் தண்டனையை சொல்லவும் தனி அத்தியாயம் உருவாக்கப்பட்டது. புதிதாக ஒரு அத்தியாயம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தொகுத்து சொல்வதற்கு சாப்டர் 5 5வது அத்தியாயம் உருவாக்கப்பட்டது. இந்த அத்தியாயத்துல செக்ஷன் 63 to 99 வரைக்கும், செக்ஷன்ஸ் 63 to 99 63 to 99 வரைக்கும் இந்த பாரதிய நியாய சங்கீதால இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் வந்து அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன். அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் விமன், அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் சொல்லலாம். இந்த 5வது அத்தியாயத்துல உள்ளுக்குள்ள துணை அத்தியாயங்கள் 5 வருது, 5 தொகுப்பு வருது, பிரிவுகள், உட்பிரிவு. இந்த அத்தியாயத்தை வந்து ஒரு ஒழுங்குமுறையில உட்பிரிவு செஞ்சிருக்காங்க. முதல்ல வந்து செக்ஸுவல் அஃபென்சஸ், பாலியல் வன்புணர்வு குற்றங்கள், சட்டப்பிரிவு 63 to 73 வரைக்கும் இருக்கு, செக்ஸுவல் அஃபென்சஸ். 2வது வகை வந்து கிரிமினல் ஃபோர்ஸ்,
கிரிமினல் ஃபோர்ஸ் அண்ட் அசால்ட் அகெயின்ஸ்ட் விமன். பெண்களுக்கு எதிராக குற்ற வன்முறை தாக்குதலை பயன்படுத்துவது. இது செக்ஷன் 74 செக்ஷன் 79 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. கிரிமினல் ஃபோர்ஸ் அண்ட் அசால்ட் அகெயின்ஸ்ட் விமன்கிற தலைப்புல. அடுத்தால 3வது உட்பிரிவு அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு மேரேஜ். திருமணம் தொடர்பான குற்றங்கள், கணவன் மனைவிக்கு இடையே வரக்கூடிய குற்றங்கள். அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு மேரேஜ் இது செக்ஷன் 80 87 வரைக்கும். அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு மேரேஜ். அப்புறம் 4வது உட்பிரிவு காசிங் மிஸ்கேரேஜ். வயிற்றில் வளரக்கூடிய கருவை அழிப்பது, கருவை கலைப்பது தொடர்பான குற்றங்கள். காசிங் மிஸ்கேரேஜ் செக்ஷன் 88 92 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 88 92. கடைசி உட்பிரிவு 5வது உட்பிரிவு என்னன்னா அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் சைல்டு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். செக்ஷன் 93 99 வரைக்கும் இருக்கு. இப்படி ஒரு புதிய அத்தியாயம். இதே குற்றங்கள் பழைய இந்திய தண்டனை சட்டத்தில் இருந்தது. இந்திய தண்டனை சட்டத்தில் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமன் பாடி அப்படிங்கிற பிரிவுக்கு கீழே இந்த குற்றங்கள்லாம் இருந்தது. மனித உடலுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிற அத்தியாயத்தில் இந்த பிரிவுகள்லாம் இருந்தது. இப்ப அவற்றையெல்லாம் ஒன்னாக சேர்த்து வெவ்வேறு பகுதியில் இருந்ததை ஒரே அத்தியாயத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு குறிப்பிடத்தகுந்த மாற்றம். அடுத்தால தண்டனை வழங்குவதிலும் அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு. தண்டனையுடைய அளவு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. 5 வருஷம் 10 வருஷம் அப்படிங்கிற தண்டனை அளவும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. பழைய ஐபிசி 376 DA 376 DB அப்படின்னு 2 சட்டப்பிரிவு. 376 DA 376 DB அப்படின்னு இருந்தது. இந்த DA என்ன அப்படின்னா கேங் ரேப். ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் கும்பலாக கூடி ஒரு பெண்மணிக்கு எதிராக பாலியல் வன்புணர்வில் ஈடுபடுவது. அப்போ இந்த செக்ஷன் 376 DA அப்படிங்கிறது பனிஷ்மெண்ட் ஃபார் கேங் ரேப் ஆன் விமன் அண்டர் தி ஏஜ் ஆஃப் 16 இயர்ஸ். 16 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு எதிரான கேங் ரேப் கேஸுக்கு தண்டனை நேச்சுரல் லைஃப். ஒரு மனுஷன் இயற்கையா எவ்வளவு ஆண்டுகள் உயிர் வாழ முடியுமோ அவ்வளவு காலம் இயற்கையாக மரணம் ஏற்படுகிற வரையில் சிறையில் இருக்கணும். கூடுதலா அபராதமும் விதிக்கலாம். இப்படி இருந்தது. அடுத்தால 376 DB அப்படின்னு ஒரு பிரிவு. இது என்ன? பனிஷ்மெண்ட் ஃபார் கேங் ரேப் ஆன் விமன் அண்டர் 12 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். 12 வயதுக்கு கீழாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். முதல்ல 16 வயசுக்கு கீழே. டிபிங்கிறது 12 வயசுக்கு கீழே. இந்த 12 வயசுக்கு கீழே உள்ள பெண் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்புணர்வு குற்றங்கள் செய்தா, கேங் ரேப்ல ஈடுபட்டா நேச்சுரல் லைஃப் விதிக்கலாம், அபராதமும் சேர்த்து விதிக்கலாம், மரண தண்டனையும் விதிக்கலாம்னு இருந்தது. இந்திய தண்டனை சட்டத்தில் 12 வயதுக்கு கீழான பெண் குழந்தைக்கு பாலியல் வன்புணர்வு குற்றத்தில் ஈடுபட்ட நபருக்கு மரண தண்டனை விதிக்கலாம்னு இருந்தது. இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய பாரதிய நியாய சங்கீதால பிரிவு 70 சப்செக்ஷன் 2 72. நம்ம சிஆர்பிசியில் வாரண்ட் ரீகால் பண்ணுவோம் 72ன்னு. அது இங்கே பாரதிய நியாய சங்கீதால 70 சப்செக்ஷன் 2ங்கிறது பனிஷ்மெண்ட் ஃபார் கேங் ரேப் ஆன் விமன் அண்டர் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அங்கே பழைய ஐபிசியில் 12 வயசுக்கு கீழே உள்ள பெண்ணுக்கு எதிராக வன்புணர்வு குற்றம் செஞ்சால் மரண தண்டனை,
புதிய சட்டத்தில் 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளிடம் பாலியல் வன்புணர்வு கேங் ரேப் ஈடுபட்டா நேச்சுரல் லைஃபும் விதிக்கலாம், ஃபைன் விதிக்கலாம், மரண தண்டனையும் விதிக்கலாம். பழைய ஐபிசியில் 2 பிரிவாக இருந்தது. 16 வயசுக்கு கீழே ஆனால் 12 வயசுக்கு மேலே. அப்போ லைஃப் மட்டும்தான் விதிக்க முடியும். 16 வயசுக்கு மேலே இருந்ததுன்னா அது சாதாரண பெண்மணிங்கிற கேட்டரில் போயிடும் 376. 12க்கு கீழே இருந்தால் தான் மரண தண்டனை விதிக்க முடியும். ஆனால் இப்போ ஒரே கேட்டகரியாக கொண்டு பனிஷ்மெண்ட் ஃபார் கேங் ரேப் ஆன் விமன் அண்டர் தி ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ். 18 வயசுக்கு கீழே உள்ள பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்புணர்வு குற்றத்தில் ஈடுபட்டால் மரண தண்டனை விதிக்கலாம், லைஃப் சென்டென்ஸும் கொடுக்கலாம், அபராதமும் விதிக்கலாம்னு மாற்றம் வந்திருக்கு. அடுத்தால செக்ஷன் 69 செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் பை எம்ப்ளாயிங் டெசீட்ஃபுல் மீன்ஸ். ஏமாற்று வழிகளை பயன்படுத்தி, சீட்டிங் மூலமாக, ஏமாற்று வழிகளை பயன்படுத்துவதன் மூலமாக செய்யப்படும் பாலியல் உறவு ஒரு குற்றம். ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றுகிறார், அல்லது உனக்கு இந்த மாதிரி சொத்துக்கள் தருவதாக ஏமாற்றி இந்த பாலியல் உறவு வைத்துக் கொள்கிறார் அப்படின்னா செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் பை எம்ப்ளாயிங் டெசீட்ஃபுல் மீன்ஸ். எம்ப்ளாயிங்னா கடைபிடிக்கிறது, டெசீட்ஃபுல் மீன்ஸ் ஏமாற்று வழிகளை கடைபிடித்து இந்த மாதிரி பாலியல் உறவுல ஈடுபடுவது ஒரு குற்றம்னு செக்ஷன் 69 சொல்றாங்க. இது ஒரு குறிப்பிடத்தகுந்த அடிஷன், சிக்னிஃபிகண்ட் அடிஷன் டு நியூ கோடு. புதிதாக வந்திருக்கக்கூடிய பாரதிய நியாய சங்கீதால இது குறிப்பிடத்தகுந்த சேர்க்கையா நான் பார்க்குறேன். திருமணம் செய்து கொள்றதா வாக்குமூலம் கொடுத்தது, அது ஒரு பொய்யான வாக்குறுதி. திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே அந்த சொல்கிற நபருடைய மனசுல அப்படி சொல்லி ஏமாத்திக்கிடுவோம், கல்யாணமெல்லாம் திருமணமெல்லாம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு மனசுக்குள்ள அவர் அந்த ஒரு பொய்யான எண்ணம் நோக்கத்தை அப்போதே அவர் வச்சிருக்காரு. குற்ற எண்ணம் இருக்கு அவருக்கு. திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி கொடுத்து உடல் உறவு கொள்ளும் குற்றத்துக்கு 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை, மேலும் அபராதத்தை விதிக்கலாம். இந்திய தண்டனை சட்டம் இதனை தனிப்பட்ட குற்றமாக பட்டியலிட்டு சொல்லலை. தனி சட்டப்பிரிவு இந்திய தண்டனை சட்டத்தில் கிடையாது. ஆனால் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 375 கீழ் இது ஒரு குற்றமாக தான் இருந்தது. அதை நிரூபணம் செய்வதில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்துச்சு. அதனால் இப்போ தனியாக ஒரு சட்டப்பிரிவு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அடுத்தால சட்டப்பிரிவு 95 ஒரு குற்றத்தை செய்வதற்காக 18 வயதிற்கு குறைவான குழந்தையை பணம் கொடுத்து நியமனம் செய்வது. அதாவது இந்திய தண்டனை சட்டமோ அல்லது ஸ்பெஷல் ஆக்டுக்கு கீழே குற்றமாக கருதக்கூடிய ஒரு செயலை செய்வதற்காக 18க்கு கீழே உள்ள மைனரை அப்பாயிண்ட் பண்ணுறது, அந்த மைனருக்கு பணம் கொடுத்து நியமனம் செய்வது. இந்த குற்றத்தில் என்ன மாற்றம் வந்திருக்கு? அந்த குழந்தை செய்கிற குற்றத்திற்கு ஹையரிங் செய்தவர், பணம் கொடுத்தவர் தண்டிக்கத்தக்கவர் ஆவார். அந்த குழந்தை என்ன குற்றத்தை செஞ்சதோ அந்த குற்றத்தை இந்த குழந்தைய பணம் கொடுத்து செய்ய தூண்டினார் இல்லையா, அவர் இந்த குற்றத்தை அவரே செய்ததாக கருதி அவருக்கு தண்டனையை வழங்கணும். அவரே அந்த குற்றத்தை செய்தவராக சட்டப்படி கருதப்பட்டு தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிறது செக்ஷன் 95. ஒரு குற்றத்தை செய்வதற்காக 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைக்கு பணம் கொடுத்து நியமனம் பண்ணுறாங்க. அந்த குழந்தை ஒரு குற்றத்தை செய்து, அப்படி குழந்தை செய்த குற்றத்தை அந்த குழந்தையை அப்பாயின்மெண்ட் செய்தவரே குற்றத்தை செய்தவராக கருதி தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிறது செக்ஷன் 95 பாரதிய நியாய சங்கீதா. இப்போ செக்ஷன் 106(2) செக்ஷன் 106 அப்படிங்கிறது பழைய 304A. அதிவேகம் மற்றும் அஜாக்கிரதை செய்கையால்
ஒரு மனிதருக்கு மரணத்தை ஏற்படுத்துவது. முன்னால் 3 வருஷம் பனிஷ்மெண்ட் இருந்துச்சு 304A. ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் மேனரில் காசிங் டெத், ஒரு ஹியூமன் பீயிங்க்கு மரணத்தை ஏற்படுத்துறது. இப்போ அது 5 வருஷமாக அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. தண்டனையோட அளவு 3 வருஷத்திலிருந்து 5 வருஷமாக இருக்கு. அதிவேகமாக வந்தார், அஜாக்கிரதையாக வந்தார், அவருடைய செயல்னால ஒரு மனிதனுக்கு மரணத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா 5 வருஷம் தண்டனை கிடைக்கக்கூடியது. இது செக்ஷன் 106 பார்ட் 1 இருக்கு. இப்போ இதே இது 106 பார்ட் 2ன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த பார்ட் 2 என்னன்னா, அதிவேகமாக அஜாக்கிரதையாக மரணத்தை ஏற்படுத்திட்டு சம்பவ இடத்திலிருந்து ஓடி செல்பவர்களுக்கான ஒரு தனி பிரிவு. 10 வருஷ தண்டனையும் அபராதமும் விதிக்கலாம். டபுள் பனிஷ்மெண்ட் கிடைக்குது. அதிவேகம் அஜாக்கிரதையால மரணத்தை ஏற்படுத்தினா 5 வருஷம்தான் தண்டனைங்கிறது 106 சப்செக்ஷன் 1. ஆனால் சப்செக்ஷன் 2ல 10 வருஷம்னு சொல்றாங்க. ஏன் 10 வருஷம்னு சொல்றாங்க? இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டுன்னா காவல்துறைக்கு தகவல் கொடுக்கணும். காவல்துறைக்கு தகவல் கொடுக்கலாம் அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தகவல் கொடுக்கலாம். அப்படி தகவல் கொடுத்தா அவங்களுக்கு 5 வருஷம் தான் தண்டனை. தகவல் கொடுத்ததுனால சப்செக்ஷன் 1க்கு கீழே வரும். இப்போ தகவல் கொடுக்காம அந்த இடத்துல இருந்து போயிட்டாரு. காயம்பட்டவரை காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்யலை. இப்படி ஆக்சிடென்ட் ஆன சம்பவத்தை போலீஸுக்கு தகவலாக கொடுக்கல அப்படின்னா 10 இயர்ஸ். இது இந்த 106 சப்செக்ஷன் 2ங்கிறது இப்போ நடைமுறைக்கு வரலை. 1/7/2024 செக்ஷன் 106 பார்ட் 1 நடைமுறைக்கு வருது. 106 பார்ட் 2 நடைமுறைக்கு வரலை, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அது பின்னாடி நோட்டிஃபை தனியாக பண்ணுவாங்க. அடுத்தால உலகின் பல பகுதியில் பல பாகங்களில் நம்ம மாப் லிஞ்சிங், கூட்டமாக ஆட்கள் சேர்ந்து ஒருத்தரை அடித்து சாகடிக்கிறது, கும்பல் கொலைங்கிற வார்த்தையில் பாரதிய நியாய சங்கீதால கொண்டு வந்திருக்காங்க. மாப் லிஞ்சிங் இது ஒரு தனி குற்றமாக தனியாக வரையறை செய்யலை. கொலைக்கு தண்டனை வழங்கு பிரிவு 103 கீழ் இந்த கும்பல் கொலையும் தண்டிக்கக்கூடியது. பழைய 302 இப்போ 103. ஐபிசியில் 302, பாரதிய நியாய சங்கீதால 103. இந்த பிஎன்எஸ் பிரிவு 103 கீழ் எந்த குற்றங்களுக்கு தண்டனையை சொல்கிறது? அதில் வரக்கூடிய எனி அதர், வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லி அதுல பல விஷயங்கள் சொல்றாங்க. சொல்லிட்டு அதுல எனி அதர் அப்படிங்கிற ஒரு டேமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த எனி அதர்ங்கிறதுக்கு கீழே தான் இந்த மாப் லிஞ்சிங்கிறது வருது. செக்ஷன் 103 பாரதிய நியாய சங்கீதால whoever commits murder shall be punished with death or imprisonment for life and shall also be liable to fine அப்படின்னு 103 பார்ட் 1 இருக்கு. 103 பார்ட் 2க்கு கீழே தான் இந்த மாப் லிஞ்சிங்னு வருது. அதாவது 5 நபர்களோ, கும்பல்ங்கிறது மாப்ங்கிறது 5 நபர் இருக்கணும். இது ஒரு எசென்சியல் கண்டிஷன். 5 நபர்களோ அல்லது 5க்கு மேற்பட்ட நபர்களோ ஒன்றாக கூடி ஒரு கொலையை பண்றாங்க. அந்த கொலைக்கு அடிப்படை காரணமா ரேஸ், நிறவெறி, காஸ்ட், ஜாதி வெறி, கம்யூனிட்டி, சமூகம், 2 சமூகங்களுக்கு இடையே நடக்கிறது ஒரு விரோதத்தை ஏற்படுத்தி போராட்டத்தை ஏற்படுத்தி ஒரு சமூகத்தார் ஒன்று கூடி இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவங்களை அடிச்சு கொன்றாங்க. அங்க கம்யூனிட்டி தலை ஓங்கி நிக்கி, அது காரணமா இருக்கலாம். செக்ஸ் காரணமா இருக்கலாம். பிளேஸ் ஆஃப் பர்த், பிறந்த இடம் தொடர்பா சண்டைகள் வருது இல்லையா? நீ அந்த ஊர்ல பிறந்த, நான் இந்த ஊர்ல பிறந்தேன், நீ வேற நாட்டை சார்ந்தவன், எப்படி எங்க நாட்டுக்குள்ள வரலாம்? அந்த மாதிரி. மொழி வெறி, லாங்குவேஜ் அடிப்படையா வச்சு 5 பேரோ 5 பேருக்கு மேலேயே கூடி தாக்குதலில் ஈடுபட்டு ஒருவருக்கு மரணத்தை ஏற்படுத்தினாலோ, அல்லது பெர்சனல் பிலீஃப்,
தனிப்பட்ட நம்பிக்கைகள், சமய நம்பிக்கைகளை இது உள்ளடக்கும். தனிப்பட்ட நம்பிக்கை அடிப்படையில் 5 நபரோ அல்லது 5க்கு மேற்பட்ட நபரோ ஒன்று கூடி ஒருத்தரை தாக்கி மரணத்தை ஏற்படுத்துவது, அல்லது எனி அதர் சிமிலர் கிரவுண்ட், each member of such group shall be punished with death or with imprisonment for life and shall also be liable to fine. இந்த 5 அல்லது 5க்கு மேற்பட்ட நபர்கள்னு சொல்றாங்க இல்லையா, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்று கூடி வேறு ஒரு மனிதனுக்கு மரணத்தை ஏற்படுத்திட்டாங்க. இப்போ அந்த கும்பல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் மரண தண்டனை விதிக்கலாம் அப்படின்னு வழிவகை செய்யக்கூடியது இந்த செக்ஷன் 103 பாரதிய நியாய சங்கீதா. இது இந்திய தண்டனை சட்டத்தில் மர்டர் வித் காமன் இன்டென்ஷன்ல மர்டர் செய்யக்கூடியதுங்கிற தலைப்புல வந்தது. கும்பல் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தா 5 பேருக்கு மேல இருக்கணும், 5 அல்லது 5க்கு மேற்பட்ட நபர்கள். அடுத்தால பாரதிய நியாய சங்கீதால வந்திருக்கக்கூடிய ஒரு புதுசா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிரிவு செக்ஷன் 111 ஆர்கனைஸ்டு கிரைம், ஒருங்கமைக்கப்பட்ட குற்றம், ஆர்கனைஸ்டு கிரைம். இந்த ஆர்கனைஸ்டுங்கிறதுல இருந்து நீங்க ஆர்கனைசேஷன்ங்கிறதையும் மனசுல வச்சுக்கணும். தொடர்ச்சியா நிகழ்கிற ஒரு சட்டவிரோத செயல். டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னா, எனி கண்டினியூயிங் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி, தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு சட்டவிரோத செயலும் ஒருங்கமைக்கப்பட்ட குற்றத்தினுடைய முதல் படி. தொடர்ச்சியா நிகழணும், அது சட்டவிரோத செயலா இருக்கணும். இன்னும் டெஃபினிஷன் தொடருது, இது டெஃபினிஷனுடைய முதல் பாகம். எனி கண்டினியூயிங் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி இன்க்ளூடிங் கிட்னாப்பிங், ராபரி, வெஹிக்கிள் தெஃப்ட், வாகன திருட்டு, எக்ஸ்டார்ஷன், பணப்பறிப்பு, லேண்ட் கிராபிங், கான்ட்ராக்ட் கில்லிங், எக்கனாமிக் அஃபென்ஸ், சைபர் கிரைம்ஸ், டிராஃபிக்கிங் ஆஃப் பர்சன்ஸ், ஆட்களை கடத்துறது, ட்ரக்ஸ், வெப்பன்ஸ், இல்லிசைட் குட்ஸ், சட்டவிரோத பொருட்கள், சர்வீசஸ், ஹியூமன் டிராஃபிக்கிங் ஃபார் ப்ராஸ்டிடியூஷன், ரான்சம் பை எனி பெர்சன். இந்த மாதிரியான குற்றங்களை ஏதாவது ஒரு நபரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபரோ சேர்ந்து செய்கிற சட்டவிரோத செயலா இருக்கணும். எந்த மாதிரின்னு பார்த்தோம், கிட்னாப்பு, ராபரி, வெஹிக்கிள் தெஃப்ட், எக்ஸ்டார்ஷன், லேண்ட் கிராபிங், கான்ட்ராக்ட் கில்லிங், எக்கனாமிக் அஃபென்ஸ், சைபர் கிரைம், டிராஃபிக்கிங் ஆஃப் பெர்சன்ஸ், டிராஃபிக்கிங் ஆஃப் ட்ரக்ஸ், வெப்பன்ஸ் ஆர் இல்லிசைட் குட்ஸ், ஹியூமன் டிராஃபிக்கிங் ஃபார் ப்ராஸ்டிடியூஷன். இந்த மாதிரியான குற்றங்களை ஒரு நபரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபரோ செய்வது, தொடர்ச்சியாக செய்வது, இதைத்தான் ஆர்கனைஸ்டு கிரைம்னு சொல்றாங்க. இன்னும் சில நிபந்தனைகள் இருக்கு. ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட் உறுப்பினராக இருக்கலாம். அதாவது ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட்னு ஒன்று சொல்றாங்க, ஒரு அமைப்பு. நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு சங்கம் அப்படின்னு, ஒரு அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கூட்டம், ஒரு கூட்டணி, ஏதாவது ஒரு இயக்கம், அந்த மாதிரி ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட் உறுப்பினராக இருந்து இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறது. ஒரு ஆர்கனைசேஷனுடைய மெம்பராக இருந்து தொடர்ச்சியா நிகழ்கிற சட்டவிரோத செயலை செய்கிறது. அல்லது ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட் அந்த ஆர்கனைசேஷன் இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு செய்யக்கூடிய நபராகவும் இருக்கலாம். உறுப்பினரா இருக்கலாம், உறுப்பினரா இல்லைன்னா பணம் வாங்கிக்கிட்டு செய்யக்கூடிய நபராக இருக்கலாம். கூலிப்படைன்னு சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரியான சம்பவத்தில் என்னென்ன ஈடுபட்டிருக்கணும், என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, யூஸ் ஆஃப் வயலன்ஸ், வயலன்ஸ் இருக்கணும், த்ரெட் ஆஃப் வயலன்ஸ், மிரட்டல், வயலன்ஸ் பண்ண போறோம்னு மிரட்டல் இருக்கணும், இன்டிமிடேஷன், கோயர்சன்,
ஆர் பை எனி அதர் அன்லாஃபுல் மீன்ஸ், சட்டவிரோத செயல்ல. இதனுடைய நோக்கம் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ சில லாபங்களை அடையிறது, பணம் பறிக்கிறது கூட அப்போ நோக்கமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து தொடர்ச்சியாக சட்டவிரோதலை செய்கிறதுக்காக கூடி ஒரு ஆர்கனைசேஷன் உறுப்பினராகவோ அல்லது ஆர்கனைசேஷன் சார்பாக பணத்தை வாங்கிக்கிட்டோ செஞ்சால் அது ஆர்கனைஸ்டு கிரைம்னு சொல்கிறாங்க. இந்த செக்ஷன் 111 ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட், அது ஒரு கூட்டமைப்பு, குற்றம் புரிவதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டமைப்பு அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க. ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட் மீன்ஸ் a group of 2 or more person, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆள் கண்டிப்பா இருக்கணும். அப்போ அந்த ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒருத்தர் கூட தப்பு செய்யலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து குற்றத்தில் ஈடுபடலாம். ஆசிய சிண்டிகேட் ஒரு கூட்டமைப்பா ஒன்னா சேர்ந்து அல்லது கேங், ஒரு கேங்கா ஃபார்ம் பண்ணி இன்டல்ஜ் இன் எனி கண்டினியூயிங் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி. செக்ஷன் 111 கண்டினியூயிங் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டினா என்ன? தொடர்ச்சியா நிகழக்கூடிய குற்ற செயல் அப்படின்னா என்னன்னா, இந்த குற்றத்தில் ஈடுபட்ட எதிரிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க மேல ஏற்கனவே ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆயிருக்கணும், கேஸ்ல தண்டிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு இல்லை. மோர் தென் 1 சார்ஜ் ஷீட்ஸ் ஹாவ் பீன் ஃபைல்டு பிஃபோர் எ காம்பிட்டன்ட் கோர்ட். தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தில் இந்த ஆட்கள் மேலே ஏற்கனவே பல்வேறு சார்ஜ் ஷீட் நிலுவையில் இருக்குன்னாலே இந்த பசங்க வந்து தொடர்ந்து குற்றத்தை செய்யக்கூடிய நபராக இருக்காங்க. இப்போ இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட சார்ஜ் ஷீட்டுங்கிறது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்குள்ள போட்டிருக்கணும். கோர்ட் வந்து காகனைசன்ஸ் எடுத்திருக்கணும். அது எக்கனாமிக் அஃபென்ஸாக இருந்தாலும் அது வரும், இந்த சார்ஜ் ஷீட்டில் வரும். அப்போ எக்கனாமிக் அஃபென்ஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் இதில் டிஃபைன் பண்ணுறாங்க. என்னென்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆர்கனைஸ்டு கிரைமில் ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட்னா என்ன? ஒரு கூட்டமைப்பு, குற்றம் செய்யறதுக்காகவே ஒரு அமைப்பை உருவாக்குறது. கண்டினியூயிங் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டினா என்ன? ஒன்றுக்கு மேற்பட்ட சார்ஜ் ஷீட்டு ஏற்கனவே கோர்ட்டில் ஃபைல் ஆகி பெண்டிங்காக இருக்கு. அடுத்தால எக்கனாமிக் அஃபென்ஸுங்கிறதையும் டிஃபைன் பண்ணுறாங்க. எக்கனாமிக் அஃபென்ஸுங்கிறது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டும் வரும், ஃபோர்ஜரி வரும், அப்புறம் கள்ள நோட்டு அடிக்கிறது, இதெல்லாம் வரும். அதே மாதிரி ஸ்டாம்பு, ஹவாலா டிரான்சாக்ஷன், ஏதாவது மார்க்கெட்டிங் ஃப்ராட் பண்ணுறது, டீஃப்ராட் பண்ணுறது, மக்கள் அதிக அளவில் இந்த சீட்டு கம்பெனியெல்லாம் நடத்தி நிறைய பேருக்கு வந்து ஏமாத்துறாங்கல்ல, அதெல்லாம் ஆர்கனைஸ்டு கிரைமில் தான் வரும். ரன்னிங் எனி ஸ்கீம் டு டீஃப்ராட் செவரல் பர்சன்ஸ், ஏதாவது ஒரு திட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறது நிறைய பேரை ஏமாத்தணுங்கிற நோக்கத்தில், இதெல்லாம் ஆர்கனைஸ்டு கிரைமில் வரும். இதுக்கு தண்டனை என்ன அப்படிங்கிறத செக்ஷன் 111 உட்பிரிவு 2 சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் அபராதம்லாம் விதிக்கலாம். இதுக்கு வந்து இந்த ஆர்கனைஸ்டு கிரைமில் வந்து மரணம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் மரண தண்டனை கிடைக்கும். இப்படி 10 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு அந்த சம்பவத்திற்கு ஏற்றாற் போல தண்டனை அமைப்பு இருக்கு. 1 லட்சத்திலிருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் அபராதம் வந்து இந்த ஆர்கனைஸ்டு கிரைமுக்கு விதிக்கக்கூடிய வாய்ப்புகளை பாரதிய நியாய சங்கீதால சொல்றாங்க. அடுத்தால சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான பிரிவு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா டெரரிசம். டெரரிசம்னு நம்ம பேசாத நாள் கிடையாது. அப்போ எது டெரரிசம் அப்படிங்கிற டெஃபினிஷன் வந்து ஐபிசியில் கிடையாது. பாரதிய நியாய சங்கீதால செக்ஷன் 113 எது பயங்கரவாத செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரா இருந்தாலும் சரி, தேசத்தின் ஒற்றுமை, தேசத்தின் ஒருமைப்பாடு, தேசத்தின் இறையாண்மை, தேசத்தின் பாதுகாப்பு, தேசத்தினுடைய பொருளாதார கட்டமைப்பை சீர்குலைப்பது, நாசப்படுத்துவது, இந்த நோக்கத்துடன் அல்லது இந்த ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இறையாண்மை, பாதுகாப்பு, பொருளாதாரத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுகிற யாராக இருந்தாலும் சரி,
இந்தியாவில் கூட இந்த குற்றத்தை நிகழ்த்தி இருக்கலாம், அல்லது வெளிநாட்டில். இந்திய நாட்டு மக்கள் ஒரு பிரிவினர் மீது தாக்குதல் தொடுப்பது பயங்கரவாத செயல். இந்தியாவிலோ அல்லது வெளிநாட்டிலோ இந்திய நாட்டு மக்கள் ஒரு பிரிவினர் மீது தாக்குதல் தொடுப்பது பயங்கரவாத செயல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த குற்றத்தை பயங்கரவாத செயல்னு முடிவு பண்ணுறதுக்கு அதில் ஆயுதம் பயன்படுத்தப்பட்டிருக்கணும். பாம்பு, வெடிகுண்டுகள், டைனமைட், எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்ஸ், இன்ஃப்ளேமபிள் சப்ஸ்டான்சஸ், ஃபயர் ஆர்ம்ஸ், லெதல் வெப்பன், பயங்கரமான ஆயுதம், பாய்சனஸ் கேஸ், நாக்சியஸ் கேஸ், தீங்கு விளைவிக்கக்கூடிய வாயுக்களை பயன்படுத்துறது. அதாவது பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இன்வால்வ் ஆகியிருக்கணும். மரணம் அல்லது காயத்தை மனிதர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுறாங்க. சொத்துக்களுக்கு இழப்பு, சேதம், அழிவு ஏற்படுத்தும் வகையில் செயல்படுறாங்க. அப்புறம் உயிர் காக்கும் பொருட்கள் சப்ளைக்கு இடையூறு செய்கிறாங்க. இப்போ எசென்சியல் பொருட்கள்னு சொல்லிட்டு நம்ம பால் சப்ளை, தண்ணீர் சப்ளை, அதே மாதிரி ஆக்சிஜன், மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் எடுத்து செல்றது, மருந்துகள் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு எடுத்துகிட்டு போகிறது, அரிசி உணவுப் பொருள் எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி உயிர் காக்கும் பொருட்கள் சப்ளைக்கு இடையூறு ஏற்படுத்தினா எசென்சியல் சர்வீஸுக்கு, அதுவும் பயங்கரவாதம். இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் நோக்கத்தில் கள்ள நோட்டு அடிப்பது, கள்ள நோட்டை பயன்படுத்துவது, கள்ள நோட்டை புழக்கத்தில் விடுவதும் பயங்கரவாதம். தேச பாதுகாப்பு துறை, மிலிட்ரி இருக்கு இல்லையா, நேவி இருக்கு, அவங்க சொத்துக்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துவது, அழிவு ஏற்படுத்துவதும் பயங்கரவாதம் தான். நம்ம தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை, இந்த 3 படைகளுக்கும் சொந்தமான சொத்துக்களுக்கு சேதத்தையோ அழிவையோ ஏற்படுத்துவது பயங்கரவாதம். அப்புறம் பப்ளிக் ஃபங்க்ஷனரின்னு யூஸ் பண்ணுறாங்க. நாட்டின் பொதுத்துறை அதிகாரி, பொதுத்துறை ஊழியர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்துவது, மரணத்தை ஏற்படுத்துவேன் என அச்சுறுத்துவது, மரணத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்வது, இதெல்லாம் தீவிரவாதத்துக்குள்ள வருது. மத்திய மாநில அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் செயல்பாட்டை தடுக்கும் வகையில் அடைத்து வைப்பது. இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயை பிடிச்சு அடைச்சி வைக்கிறது, அவங்கள செயல்பட விடாமல் தடுப்பது, இதுவும் பயங்கரவாத செயல் அப்படின்னு போடும். அதே மாதிரி மத்திய அரசு ஊழியர்களை மிரட்டி நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு நாச வேலையில் ஈடுபடுத்துகிறாங்க. இப்போ ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை அச்சுறுத்தி இந்த ரயிலில் ட்ராக்கை மாற்றி விடுறது, மோத செய்கிறது எதிரால் வரக்கூடிய ரயிலில். இது பெரிய அழிவு, நாச வேலை, இதுவும் பயங்கரவாத செயல் அப்படின்னு டெரரிசம்ங்கிறத செக்ஷன் 113 BNSல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தால நாம் பார்க்க போகிறது செக்ஷன் 303. இது திருட்டு குற்றம். பழைய ஐபிசியில் 378ல் டிஃபைன் பண்ணியிருந்தாங்க, இப்போ 303. இந்த 303ல் பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 செக்ஷன் இருக்குது. பார்ட் 1 டெஃபினிஷன், பார்ட் 2 பனிஷ்மெண்ட். 303 பார்ட் 1 தெஃப்ட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணுது. 303 சப்செக்ஷன் 2 அதுக்கு பனிஷ்மெண்ட்டை சொல்லுது. இப்போ இந்த 303 சப்செக்ஷன் 2ல பனிஷ்மெண்ட்டில் முதல் முறை குற்றவாளிகளுக்கு 3 வருடம் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கலாம். 3 வருடம் வரைக்கும். இது பழைய ஐபிசியில் இருந்தது தான். இப்போ அடுத்தால வரக்கூடிய வகை 303ல சப்செக்ஷன் 2ல அடுத்தடுத்த திருட்டு, முதல்ல ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கின பிறகு திரும்பவும் அடுத்தடுத்த திருட்டில் ஈடுபட்டா நாட் லெஸ் தென் 1 இயர், 1 வருஷத்துக்கு குறைவில்லாமல் 5 ஆண்டுகள் வரைக்கும் ஜெயில் தண்டனை விதிக்கலாம். அதாவது சப்சிக்வெண்ட் அஃபென்ஸுக்கு 1லிருந்து 5 ஆண்டுகள் வரைக்கும் என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ திருட்டு பொருளுடைய மதிப்பு 5000 ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னு வைங்க, திருட்டு பொருள்
அதுக்கு தான் புதிய வகை ஒரு தண்டனையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒருத்தன் திருடிட்டான், அந்த திருடின பொருளுடைய மதிப்பு 5000 ரூபாய்க்கு கீழே இருக்கு அப்படின்னா அவனுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ், சமூக சேவைங்கிற ஒரு தண்டனையை வழங்கலாம் அப்படின்னு இந்த 303 சப்செக்ஷன் 2ல சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கம்யூனிட்டி சர்வீஸுங்கிறது ஒரு தண்டனை வகை. எது எது பனிஷ்மெண்ட் அப்படின்னு செக்ஷன் 4ல சொல்றாங்க. பாரதிய நியாய சங்கீதால செக்ஷன் 4ல என்னென்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பனிஷ்மெண்ட்ஸ் டு விச் அஃபண்டர்ஸ், அதாவது குற்றவாளிகளுக்கு விதிக்கக்கூடிய தண்டனைகளுடைய வகை என்னன்னா மரண தண்டனையா இருக்கலாம், ஆயுள் தண்டனையா இருக்கலாம், சிறை தண்டனையா இருக்கலாம், சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய தண்டனையா இருக்கலாம், அபராதம் விதிக்கக்கூடிய தண்டனையா இருக்கலாம். இந்த 5ம் பழைய ஐபிசியில் உண்டு. 6வதா செக்ஷன் 4ல சப்செக்ஷன் எஃப்ல கம்யூனிட்டி சர்வீஸ், செக்ஷன் 4 சப்செக்ஷன் எஃப் இதுல சமூக சேவை அப்படிங்கிற கம்யூனிட்டி சர்வீஸை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுல செக்ஷன் 8 தொடர்புடைய ஒரு பிரிவு. செக்ஷன் 8 பிஎன்எஸ் சப்செக்ஷன் 5 என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஃபால்ட் சென்டென்ஸ் கோர்ட்ல விதிப்பாங்க. 10,000 ரூபாய் அபராதம் போட்டுட்டு 10,000 ரூபாயை செலுத்தல அப்படின்னு சொன்னா அதுக்கு இத்தனை வார காலம் சிறை தண்டனை அப்படின்னு டிஃபால்ட் சென்டென்ஸ் விதிப்பாங்க. அந்த டிஃபால்ட் சென்டென்ஸை பத்தி செக்ஷன் 8ல சொல்லும்போது 5,000 ரூபாய்க்கு கீழே உள்ள அபராதம், பணத்தை கெட்ட தவறுனா 2 மாதம் ஜெயில்னு சொல்றாங்க. 10,000 ரூபாய்க்கு கீழே அபராதம் இருக்கு. இப்போ உதாரணம் 6,000 அல்லது 8,000 அப்படின்னு ஃபைன் போட்டிருந்தா அதை கெட்ட தவறுனா குற்றவாளிக்கு 4 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்க முடியும். ஆனா இந்த கம்யூனிட்டி சர்வீஸ், சமூக சேவையில ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு தண்டனையை கொடுக்குது. நீங்க போய் மருத்துவமனையில சேவை செய்யணும், டிராஃபிக் போலீஸ் கூட நிக்கணும், பொதுமக்களுக்கு குடி தண்ணீர் வழங்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு சமூக சேவை செய்யணும்னு போடுறாங்க. சமூக சேவை என்னங்கிறதுக்கு இன்னும் டெஃபினிஷன்ஸ் இல்லை, அது இனிமே தான் வரும். அப்போ இதை செய்ய தவறுனா 1 வருட சிறை தண்டனை விதிக்கப்படலாம். என்னென்ன செக்ஷன்ல கம்யூனிட்டி சர்வீஸ் சொல்லப்பட்டிருக்கோ கம்யூனிட்டி சர்வீஸை செய்ய தவறிய குற்றவாளிக்கு 1 வருடம் டிஃபால்ட் சென்டென்ஸ் தண்டனை கிடைக்கும். இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறது 6 குற்றங்களுக்கு விதிக்கலாம். 6 நம்பர் ஆஃப் அஃபென்சஸ்க்கு தான் கம்யூனிட்டி சர்வீஸ் விதிக்க முடியும். முதல்ல செக்ஷன் 202 பப்ளிக் சர்வெண்ட் அன்லாஃபுல்லி என்கேஜிங் இன் ட்ரேடு. ஒரு அரசு ஊழியர் சட்ட விரோதமாக வியாபாரத்தில் ஈடுபடுகிறார். செக்ஷன் 202 பிஎன்எஸ்க்கு கீழே கம்யூனிட்டி சர்வீஸ் விதிக்கலாம். இப்போ ப்ரொக்ளைம்டு அஃபண்டர், பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளியா பேப்பர் பப்ளிகேஷனை கோர்ட்டு போடுறாங்க, 30 நாளுக்குள்ள கோர்ட்டில் அப்பியர் ஆகணும்னு. அப்படி நீதிமன்றத்தில் ஆஜராக தவறுனா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா பிஎன்எஸ்எஸ், பழசு சிஆர்பிசி, புதுசு பிஎன்எஸ்எஸ், இதில் செக்ஷன் 84க்கு கீழே கம்யூனிட்டி சர்வீஸ் தண்டனை விதிக்கலாம். செக்ஷன் 209 பிஎன்எஸ்ல சொல்லியிருக்கு. அதாவது நான் அப்பியரன்ஸ் ஆஃப்டர் ப்ரொக்ளமேஷன், பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளியா அறிவிக்கப்பட்ட பிறகும் எதிரி நீதிமன்றத்தில் ஆஜராக தவறினால் கம்யூனிட்டி சர்வீஸ் தண்டனையா விதிக்கலாம் அப்படின்னு செக்ஷன் 209 பிஎன்எஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தால 3வது செக்ஷன் 226, செக்ஷன் 226 அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைடு, அதாவது தற்கொலை முயற்சி. இது சாதாரண தற்கொலை முயற்சி இல்லை. அரசு அதிகாரிகள் சில பணிகளை செய்யறாங்க. இப்ப ஆற்றங்கரை ஓரம் அல்லது தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலையில ஆக்கிரமிப்பை ஏற்படுத்துறாங்க.
அந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு அரசாங்கம் தீர்மானிக்குது அல்லது நீதிமன்ற உத்தரவு வருது. இப்போ ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக அரசு அதிகாரிகள் ஈடுபடும் போது அந்த அரசு அதிகாரிகள் வேலையை செய்ய விடாமல் தடுக்கும் நோக்கத்தில் நீங்கள் இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற முயற்சி பண்ணா நான் தற்கொலை பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. செல்போன் டவரில் ஏறி கீழே குதிச்சிருவேன்னு சொல்கிறாரு. உயரமான பில்டிங்கில் ஏறி கீழே குதிச்சிருவேன்னு சொல்கிறாரு. ஆற்று பாலம் அல்லது கடலுக்கு மேலே இருக்கக்கூடிய பாலத்தில் நின்றுக்கிட்டு நான் உள்ளே குதிச்சிருவேன்னு மிரட்டுறாரு. இப்படி செஞ்சால் அதுக்கு BNS 226க்கு கீழே கம்யூனிட்டி சர்வீஸ் தண்டனை விதிக்கலாம். அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைட் டு கம்பல் ஆர் ரெஸ்ட்ரைன் எக்ஸசைஸ் ஆஃப் லாஃபுல் பவர். சட்டப்படியான அதிகாரத்தை செயல்படுத்தும் போது அதனை தடுத்து நிறுத்துவதற்காக தற்கொலை முயற்சியில் ஈடுபடும் குற்றம். அடுத்தால செக்ஷன் 303 பார்ட் 2. இது நாம் பார்த்தோம். திருட்டு 5000 ரூபாய் மதிப்புக்கு கீழே உள்ள பொருள் இருந்ததுன்னா அதுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் தான் தண்டனையாக விதிக்கலாம் அப்படின்னு. கம்யூனிட்டி சர்வீஸ்னால் நம்ம என்னன்னு பார்த்தோம்? சமூக சேவை, பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு இவரை கட்டுப்படுத்துறது. சமூகத்துக்கு தேவையான ஒரு செயல், அந்த செயல் செய்வதன் மூலமாக சமூகத்துக்கு என்ன நடக்கும்? ஒரு நல்ல பலன் கிடைக்கும். சமூக சேவை அதில் ஈடுபடுத்துறது. அப்போ 5000 ரூபாய்க்கு மதிப்பு குறைந்த பொருட்களை திருடினால் கம்யூனிட்டி சர்வீஸ் தண்டனை விதிக்கலாம்னு செக்ஷன் 303 சொல்லப்பட்டிருக்கு. 5வது செக்ஷன் 355 355. அதாவது குடிச்சிட்டு பொது இடங்கள்ல ரகளையில் ஈடுபடுறது. மிஸ்காண்டக்ட் இன் பப்ளிக் பை எ ட்ரங்கன் பர்சன். குடிகாரன் குடிச்சிட்டு அமைதியாக இல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற வகையில் அப்படி செஞ்சால் செக்ஷன் 355க்கு கீழே கம்யூனிட்டி சர்வீஸ் தண்டனையாக விதிக்கலாம். முன்னால் ஐபிசியில் 24 மணி நேரம் சிறையில் வைக்கலான் இருக்கும். இப்போ அது மாறி இருக்கு. அபராதம் விதிக்கலாம், கம்யூனிட்டி சர்வீஸு ஈடுபடுத்தலாம் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தால செக்ஷன் 356 டெஃபமேஷன். 356 சப்செக்ஷன் 2க்கு கீழே டெஃபமேஷன் செய்தவங்களை இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்வீஸில் ஈடுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தால செக்ஷன் 48 செக்ஷன் 48 ஆஃப் BNS 2023. இந்தியாவில் நடக்கிற குற்றத்துக்கு இந்தியாவிற்கு வெளியில் இருந்து வரக்கூடிய தூண்டுதல். இந்த தூண்டுகிற நபர் இந்தியாவுக்கு வெளியில் குடியிருக்கிறார். அமெரிக்காலேயோ ரஷ்யாலேயோ பிரான்ஸ்லேயோ இங்கிலாந்துலேயோ வேறு ஒரு நாட்டில் இருக்கிறார். ஆனால் அவர் தூண்டுகிற தூண்டுதலில் இந்தியாவில் குற்றம் நடக்கு. அப்போ இந்திய மண்ணிற்கு வெளியிலிருந்து வரும் தூண்டுதல் காரணமாக நடக்கும் குற்றச்சம்பவத்துக்கு செக்ஷன் 48 புதுசாக ஒரு செக்ஷன் வந்திருக்கு. அந்த தூண்டப்பட்ட நபர் இந்திய மண்ணில் என்ன குற்றத்தை செய்கிறாரோ அதே மாதிரி இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிறவரையும் குற்றவாளியாக கருத முடியும். இந்த அஃபென்ஸை இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற அந்த நபர் தான் செஞ்சாரு அப்படின்னு தீர்மானித்து அவருக்கு தண்டனையை கொடுக்க முடியும். இந்திய மண்ணில் அந்த குற்றத்தை நிகழ்த்தியதாக அவர் மீது வழக்கு தொடர முடியும். இந்த BNSல சொல்லப்படுகிற குற்றம் தொடர்பா அந்த தூண்டுதல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நிபந்தனை. இந்த தூண்டப்பட்ட குற்றம் ஸ்பெஷல் ஆக்டுக்கு கீழே தண்டிக்கக்கூடிய குற்றமா வரக்கூடாது. பாரதிய நியாய சங்கீதாவுக்கு கீழே தண்டிக்கக்கூடிய குற்றமா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிபந்தனை. மற்ற சட்டங்களின் கீழான குற்றங்களுக்கு இந்த பிரிவு பொருந்தாது. அப்புறம் செயின் ஸ்நாச்சிங்னு புதுசா ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. செயின் ஸ்நாச்சிங் நாம பொதுவா பேசுறத கேள்விப்பட்டிருப்போம். செயின் ஸ்நாச்சிங் அதாவது பெண்களுடைய கழுத்துல இருந்து தங்கச்சங்கிலியை 2 வீலர்ல திருடிட்டு போயிடுவான்.
செயின் ஸ்நாச்சிங். ஐபிசியில் இந்த டெஃபினிஷன் கிடையாது. பாரதிய நாகரிக் சங்கீதா 2023 சட்டத்தில் பிரிவு 304 சொல்லப்பட்டுள்ளது. செக்ஷன் 304 ஆஃப் பிஎன்எஸ்ல செயின் ஸ்நாச்சிங் சொல்லப்பட்டிருக்கு. வெறுமன செயின் அத்துட்டு போனால் போதாது, திருட்டு நோக்கம் இருக்கணும். அந்த செயின் தங்க சங்கிலியை திருடி தான் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கம், திருட்டு நோக்கமும் இருக்கணும். ஒருவருக்கு சொந்தமான மதிப்புடைய பொருள் ஒன்றை திடீரென பறித்து செல்வது, எதிர்பாராத நேரத்தில் பறித்து விட்டு போவது, இதுக்கு தண்டனை 3 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. பனிஷ்மெண்ட் அப் டு 3 இயர்ஸ். அடுத்தால நம்ம மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் கேதார்நாத் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படிங்கிற வழக்கில் இந்த செக்ஷன் 124A ஐபிசிக்கு கீழே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதை நிறுத்தி வச்சிருந்தாங்க. 2022 மே மாதம் கூட மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் செடிஷன் லா அண்டர் செக்ஷன் 124A ஆஃப் ஐபிசி should be effectively kept in abeyance till the union government reconsider the provision. மத்திய அரசு இந்த தேச துரோகம் செக்ஷன் 124A எஃபெக்டிவ்லி மறுபரிசீலனை செய்யணும். அது வரைக்கும் இந்த செக்ஷனுக்கு கீழே வழக்கு பதிவு செய்வதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தது. இந்த தேச துரோக குற்றத்தில் 124A பிரிவு தற்காலிகமாக நிறுத்தி வைத்து உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த பாரதிய நியாய சங்கீதா செக்ஷன் 150 திரும்பவும் இது உள்ள நுழைஞ்சிருக்கு. இறையாண்மைக்கு என்டேஞ்சரிங் ஆபத்தை ஏற்படுத்துவது, என்டேஞ்சரிங் த சவேரியன்டி ஆஃப் இந்தியா, என்டேஞ்சரிங் த யூனிட்டி ஆஃப் இந்தியா, இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது இறையாண்மைக்கு, ஒற்றுமைக்கு, தேசத்தின் ஒருமைப்பாட்டுக்கு பங்கம் ஏற்படும் வகையில் யாராவது செயல்பட்டால் அது தேச துரோக வழக்காக பதிவு செய்யப்படும். இறையாண்மை, ஒற்றுமை, தேசத்தின் ஒருமைப்பாடு இவற்றுக்கு பாதிப்பு ஏற்படும்படி செயல்பட்டால் அது குற்றம் அப்படின்னு செக்ஷன் 150 சொல்லியிருக்காங்க. பழைய ஐபிசியில் 303 மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் முத்து வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்ங்கிற வழக்கில் செக்ஷன் 303 அன்கான்ஸ்டிடியூஷன் சொல்லிச்சு. அதை செக்ஷன் 102 இப்போ பிஎன்எஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. பாரதிய நியாய சங்கீதா 2023 செக்ஷன் 102, அதாவது ஆயுள் தண்டனை கைதி ஒருத்தர் இருக்கார். அந்த ஆயுள் தண்டனை கைதி அந்த தண்டனையை அனுபவித்து கொண்டு இருக்கும்போது ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுறார். அந்த குற்றச்செயல்னால ஒருத்தருக்கு மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கும்போது ஒரு கொலையை செய்திருக்கிறார் அப்படின்னா அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். நீதிமன்றத்துக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஆயுள் தண்டனை கைதி ஒரு கொலை குற்றத்தில் ஈடுபட்டா அந்த ஆயுள் தண்டனை கைதிக்கு மரண தண்டனை மட்டும்தான் தண்டனை. செக்ஷன் 303 அபாலிஷ் பண்ணியிருந்தாலும் அது ரீஇன்ட்ரடியூஸ்டு ஆஸ் செக்ஷன் 102 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பாரதிய நியாய சங்கீதாவில் சில குற்றங்களுக்கு தண்டனையை அதிகரிச்சிருக்காங்க. அதுவும் அமெண்ட்மெண்ட்ஸ் தான். ஐபிசியில் எத்தனை வருட சிறை தண்டனை கொடுத்துருந்தாங்களோ அந்த வருட அளவு அதிகமாகிருக்கு. பிஎன்எஸ்ல சில குற்றங்களுக்கு தண்டனையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு செக்ஷன் 356 சப்செக்ஷன் 2, 356 சப்செக்ஷன் 2 அவதூறு குற்றம். இதுக்கு இப்போ 2 வருடம் வரைக்கும் ஜெயிலு. டெஃபமேஷனுக்கு 2 வருஷம் ஜெயிலு, ஃபைனும் கிடைக்கும், ரெண்டும் சேர்ந்து இருக்கும். கூடுதலாக கம்யூனிட்டி சர்வீஸ் அந்த தண்டனையும் வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்தால
பழைய 304A வந்து எவ்வளவு சிறை தண்டனை இருந்தது? 2 வருஷம் இருந்துச்சு. இப்போ 106 வந்து அது 5 இயர்ஸாக அதிகமாகிருக்கு. 106ல் 5 வருடமா. அப்புறம் எக்ஸ்டார்ஷன், மிரட்டி பணம் பறிக்கிறது, ஐபிசி செக்ஷன் 384 3 வருடம் வரைக்கும் தான் சிறை தண்டனை வழங்க முடியும். ஆனால் இப்போ 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை. மிரட்டி பணம் பறிக்கிற குற்றத்துக்கு 7 வருடங்கள் வரைக்கும் சிறை தண்டனையும் அபராதமும் சேர்த்து விதிக்கலாம் அப்படின்னு பாரதிய நியாய சங்கீதா செக்ஷன் 308 சப்செக்ஷன் 2 செக்ஷன் 308 சப்செக்ஷன் 2ல் வந்து 7 வருட ஜெயில் தண்டனையா அதிகமாகிருக்கு. கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், குற்றமொரு எண்ணத்துடன் நம்பிக்கை மீறுதல். இந்த 406 பழைய ஐபிசியில் 3 இயர்ஸ் இருந்துச்சு. இப்போ பாரதிய நியாய சங்கீதாவில் வந்து இந்த கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுக்கு வந்து செக்ஷன் 316 316ல் 5 வருடமும் அபராதமும் விதிக்கலாம். குடித்துவிட்டு பொது இடத்தில் ரகளை செய்கிறது, ஐபிசியில் செக்ஷன் 510 24 மணி நேர பனிஷ்மெண்ட் இருந்துச்சு. இப்போ பிஎன்எஸ் செக்ஷன் 355ல் கம்யூனிட்டி சர்வீஸ் வந்திருக்கு. அபராதம் 1000 ரூபாய் வரைக்கும் விதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த தண்டனை அளவு அதிகமான விஷயங்களை பார்த்தோம். இனி வந்து சில செக்ஷனே இப்போ இல்லை, ஐபிசியில் இருந்தது, பிஎன்எஸ்ல கிடையாது, முழுசுமாக ரிப்பீல் ஆயிடுச்சு. அது என்னென்ன செக்ஷன்னு பார்த்தீங்கன்னா 377 ஆஃப் ஐபிசி அன்நேச்சுரல் செக்ஸ். இது வந்து மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் வந்து நவ்தேஜ் சிங் ஜோஹர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற வழக்கில் பிறப்பித்த தீர்ப்பு மூலமாக ஸ்ட்ரக் டவுன் பண்ணாங்க செக்ஷன் 377. அதை அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ பிஎன்எஸ்ல கிடையாது. அதே மாதிரி அடல்ட்ரி பழைய ஐபிசியில் வந்து செக்ஷன் 497 இருந்துச்சு. அந்த அடல்ட்ரியை வந்து மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணாங்க. அதை அப்படியே விட்டாச்சு. இப்போ பாரதிய நியாய சங்கீதாவில் அது இல்லை. இந்த அளவில் பிஎன்எஸ்க்கு ஒரு சுருக்கமாக என்னென்ன பிரதான மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கேன்.